வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டுக்குடல் சுக்கா வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஆட்டுக்குடல் சுக்கா வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். ஆட்டுக்குடல் 1/2 கிலோ எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாங்க. தக்காளி சிறியது 4 கட் பண்ணி வச்சுருக்கோம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஆட்டுக்குடல் சுக்கா வறுவல் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிடுவோம். குக்கர் நல்லா காயட்டும். குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து கடுகு நம்பர் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை 2ஐயும் ஒன்றா போட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயத்தையும் போடணும். பெரிய வெங்காயம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது கூட கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கலாம். அப்போதே தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு வதக்கும் போதே நல்லா வாசம் வருங்க. அப்படின்னா நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். அடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சிருக்கிற ஆட்டுக்குடலை சேர்த்துக்கிடுவோம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் ஆட்டுக்குடலை சேர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆட்டுக்குடலை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். அந்த உள்ளே இருக்கிற அந்த கெட்ட கழிவெல்லாம் எடுத்துடணுங்க. அந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன்.
இந்த ஆட்டுக்குடல் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவை போடுறோம். அடுத்து குடல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்ட பிறகு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு இப்போ மூடி வச்சிடலாங்க. இப்போ ஒரு 8 விசில் வரணுங்க. இப்போ 8 விசில் வந்த பிறகு பார்ப்போம். இப்போ 8 விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்ப்போங்க. இப்போ பாருங்கள், குடல் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி மட்டும் இருக்குது. இப்போ 10 நிமிஷம் குடலை கொதிக்க விட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றிருங்க. அடுத்து நம்மளுக்கு வறுவல் பதத்துக்கு வந்துடும். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்கிடுவோங்க. இப்போ நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆட்டுக்குடல் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.